Influence is not about influence. Influence is about solving problem. ஏஐ இருக்க ஒரு தனி டூல் ஒரு ஆப்பா இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ஆப்லேயும் உங்களுக்கு ஏஐ இருக்குது. உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கல, ஆண்ட்ராய்டு, iOS, நியர்லி வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், எவ்ரி திங் ஹேஸ் ஏஐ. எம்சிபி அப்படின்னு ஒன்று இருக்குது. எம்சிபிங்கிறது வந்து மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால். ஏஐ கூட ஒரு கருவியை இணைக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட். இந்த ஸ்டாண்டர்ட் இருக்கிறதுனால எந்த ஏஐ கூட வேணால் நீங்கள் உங்களுடைய கருவிகளை இணைக்க முடியும். இன்னைக்கு இருக்க தமிழ் சினிமாவில் வெறும் டாப் ப்ரொடியூசர்ஸ் தான் 4Kல கண்ணு எடுக்கிறாங்க. மோஸ்ட் தமிழ் சினிமா இஸ் ஸ்டில் மேட் இன் 2K. இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட் ஷேர் ஆர் மார்க்கெட் சைஸ், கேமிங் இண்டஸ்ட்ரி இஸ் பிகர் தென் மூவி. ஸோ அடுத்ததான் இந்த மீட்டில் நம்ம கூப்பிட போகிற இது ஒரு முக்கியமான ஒரு பர்சன் பற்றி சொல்லணும்னா, தனியுரிமை படத்தில் சொல்லுவாங்கல்ல, ஒரே ஒரு ஐடியாவை எடுத்துக்க, அந்த ஐடியாவே வாழ்க்கை ஆக்கிக்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி சிறப்பான ஒரு ஐடியாவை எடுத்து இந்தியா முழுக்க சக்ஸஸை பார்த்த ஒருத்தர் தான் வந்து இப்போ நம்ம ஸ்டேஜுக்கு கூப்பிட போகிறோம். ஆண்டர்பிரினர்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு ரோல் மாடல், ஸ்டார்ட் அப் பண்ணுற எல்லாத்துக்குமே ஒரு ரோல் மாடல். நானும் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன், என்ன மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் இப்போ வந்து ஸ்டேஜில் கூப்பிட போகிறோம். எஸ், நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் கொலப்பசியை பற்றி பேச போகிறோம். லெட்ஸ் வெல்கம் கொலப்பசியினுடைய கோ-ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ சந்தோஷ் முருகானந்தம் அவர்கள். ஒரு பலத்த கைத்தடல் அன்பு நண்பருக்கு. சேரா எல்லாருக்கும் வணக்கம். I'm going to speak very, very fast. My goal is to give what all I know in the next 10 minutes. How we have used influence to become a $40 million valued company today, and how we're going to become a $1 billion company in next 5 years. That's my topic. Let's start. This is Kolapisi leadership team. 4 people. I have one of my co-founders here. Perfect. So let's talk 5 laws of influence. Okay, first law, never try to influence. Solve a bloody problem. That's it. You do not have to influence anyone. They will figure out whether they want to get influenced or not. நீங்க சும்மா ஒரு வீடியோ போடுறதுக்கும் தலைவலிக்கு இந்த மாத்திரை போடுங்க, தலைவலிக்கு இந்த கஷாயம் குடிங்கன்னு சொன்னீங்க வச்சுக்கோங்களேன், you are automatically solving somebody else's problem. Nobody wants to come and see a video. They want to solve their own problem. ஒன்று போர் அடிக்குது அதுக்காக வந்து பார்க்குறாங்க, இல்லை அவங்களுக்கு உடம்பு வலிக்குது அதுக்காக வந்து பார்க்குறாங்க. So they have a reason. So never think about influencing anybody. Think about solving your problem. So what problems did Kolapasi solve? Kolapasi solved 2 major problems. One for the customer and one for the restaurant owner. So what problem did Kolapasi solve for the customer? So customer number 1 problem என்ன சொல்லுங்க? நீங்க ஏதாவது புது ரெஸ்டாரண்ட்குள்ள போனீங்கன்னா, your number 1 problem is decision making dilemma. You don't know what to order. உங்க மெனுல 250 ஐட்டம் இருக்கு, அதை படிக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகுது. அதுக்கப்புறம் எது நல்லா இருக்கும் நல்லா இருக்காது உங்களுக்கு தெரியாது. ஆர்டர் பண்ண அப்புறம் நல்லா இல்லைன்னா உங்க டைம், மணி அண்ட் எனர்ஜி, ஆல் your experience all gone. So what we did, we flipped the experience. ஓகேங்களா? We brought the mall experience into the restaurant. We are the only restaurant chain in the world which allows you to sample your food before you order. So we introduced a new model called STO, see, taste and then order. So என்ன ஆச்சு, ஃபர்ஸ்ட் நீங்க டேஸ்ட் பண்ணிடுவீங்க, பிடிச்சிருந்தா மட்டும் தான் நீங்கள் ஆர்டர் பண்ண போறீங்க. And that is why we are almost always the highest rated Indian restaurant in every city in the world. Because you cannot complain. அதான் உங்களுக்கு சாம்பிள் கொடுத்துட்டேன்ல, பிடிச்சா வாங்க, பிடிக்கலாம் வாங்காதீங்க. So that is a major problem we solved, and because of that, right, word of mouth helped us to grow across the world. Till now, I can openly say, probably we are the only restaurant chain in the world which has not spent a single dollar on marketing for expansion. இது வரைக்கும் நாங்கள் ஒரு ஆட் போட்டு வாங்க எங்களை ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துக்கோ, வாங்க உங்களை ஜாயின் பண்ணுங்க. We have not spent a single dollar till now. Maybe in the future we might, but till now we have not done that. Everything is organic, everything is inbound. Second problem, what is the biggest problem we solved and why are we scaling so fast? Why we will become the largest Indian restaurant chain in the world in the next 5 years? We will become the largest Indian restaurant chain. Why? Because we've solved the biggest $1 billion problem for the Indian restaurant chain. It's called chef. ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்லேயும் உங்களுக்கு ஷெஃப் வேணும், ஒரு மாஸ்டர் வேணும். Right? We have 15 outlets across the world. We have not sent a single person from Tamil Nadu or from India to any of the restaurants. Anybody, anywhere in the world can come and join the same day and they can cook the food and you will get the same taste across the world. That is the number 1 problem we solve for the restaurant owners, and that is why we are scaling so fast. So influence is not about influence. Influence is about solving problem. Because ஒருத்தருக்கு நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்கன்னா அவர் ஃப்ரெண்டுக்கும் there's a very high chance he'll have the same problem. So restaurant owners friends யார் இருப்பாங்க? மற்ற restaurant owners இருப்பாங்க, right? So the word of mouth will automatically spread fast. So that is why we have fantastic ratings. Second law of influence, law of uniqueness.
ரைட் உங்கள் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே கேட்டகரியில் 10,000 பேர் இருப்பானுங்க. How are you going to differentiate yourself? So that's why the concept of being purple. Are you the purple cow? How did we become a purple cow? The name Kolapasi is so unique, right? நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி 2013ல we were the first coolest ever name in the restaurant industry and probably we are the best name for a restaurant brand, Kolapasi. But nobody took advantage of it, so we took advantage of it. I'm going to talk about a couple of examples which will help you to understand how to be unique. Keela one is a company called Dutch Boy Paint. So they invented cup holder in a paint box. All they did, they invented a cup holder. இல்லனா நீங்க பெயிண்ட் டப்பா தூக்குறதுக்கு ரெண்டு கை வேணும். மேல ஒரு தூக்கணும், கீழ ஒரு கை வச்சு லிஃப்ட் பண்ணனும். Now with just one hand you can pour paint and you can start painting. It increased the productivity of painters. That company became a multi-million dollar company. Second company on the top, Little Mismatch னு ஒரு socks company for high school girls. So that girls can talk in the interval break. ஏன்னா சாக்ஸ் ரெண்டுமே ஒரே கலர்ல சட்டமா கிடையாதுல. It can be different colors. So ஒரு சாக்ஸ் தொலைச்சா கூட you can still use another sock. Just by being unique, they became leaders in the category. So the question to you is, how are you unique? How are you purple? What difference are you bringing to the table? You got to think. We did a lot of unique things, and I'm going to talk a little bit more about it. Third one, law of the mistake. Believe me, you will do a mistake. 100% guaranteed. If you're not doing a mistake, then you have not lived long enough in your business world. You will do a mistake, and when you do a mistake, don't defend it, accept it. Fourth one, law of DNA. What is inside eventually will come outside. நீங்க உள்ள நீங்க என்ன வேணா இருக்கலாம் பர்சனாலிட்டி, வெளியே வந்து நீங்க கேமரால வேற எப்படி வேணா காமிச்சிக்கலாம், but eventually they will find out, they will rat you out. So what is your DNA? Kolapasi DNA என்ன? Kolapasi, probably again we can say we are probably the only restaurant chain in the world which does not sell water and never made a single dollar from selling water. Never. 12 years. We had so much of opportunities, so many outlets across the world, because we firmly believe in our DNA that water should never be commoditized. Water is God-given gift to mankind, and we would never want to make money by that. இன்னைக்கு தைரியமா பேசலாம், ரைட்? முதல் வருஷம் 2013 200 ஸ்கொயர் ஃபீட் நெல்சன் மாணிக்க ரோட்ல ஆரம்பிக்கும் போது that is a great amount of money. And we have one more recognition to say that probably we are the only restaurant chain in the world which never sold Pepsi Coke. Why? Because I don't drink it. If I don't drink it, I cannot ask my customers to drink it because I want to just make money out of it. Then I become the biggest hypocrite in the world. Why would I sell something which I think is bad for me, but it's good for the customers? So your DNA will get revealed sooner or later. So you could be basking in glory. இன்னைக்கு எனக்கு 10 million subscribers இருக்காங்க, சூப்பர்னு சொல்லிட்டே இருக்கலாம். But one fine day, you will get caught. So be ready for it. That's why we integrated our DNA into a business. நான் ஐடி ஜாப்ல உட்காந்துக்கிட்டு வாட்டர்ஸ் நாட் கம்பெனிஸ் ஒருத்த மதிக்க மாட்டான். But when you have a business and you're losing the opportunity to make income and still sticking to your stance, people will love it. This is the reason, right? Today, a lot of people want to join the Kolapasi bandwagon because we stand by values and we have proved it over a decade. Last agenda, law of agenda. Okay, நீங்க என்ன பண்ணாலும் you got to keep your agenda third in line, not first. If your agenda is first, people will easily இதுக்கு தான் பேசுறான், டேய் நீ பிரியாணி விற்க தான் பேசுற, டேய் நீ மசாலா விற்க தான் பேசுற, டேய் நீ வந்து பாட்டில் விற்க தான் பேசுற, like they'll easily figure it out. The reason I'm sharing this story is, right, today a lot of you guys are thinking, oh, how do I go to the next step? What do I want to do? It's okay, guys. Just decide. It's perfectly fine. No big deal. Take the risk. Okay, thank you guys, love you all, see you soon. Thank you சார், தேங்க்யூ. உண்மையிலே கொலப்பசி வேகத்தில் தான் பேசி முடிச்சிருக்கீங்க. மரியாதைக்குரிய சந்தோஷ் முருகானந்தம் அவர்களை கௌரவிப்பதற்காக மரியாதைக்குரிய குமார் வேம்பு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். ஒருத்தர் நம்ம ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்ண போறோம். ஏஐ சினிமா பத்தி உங்களுக்கு படம் காமிக்கிறதுக்கு எஸ், மரியாதைக்குரிய செந்தில் நாயகம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பலத்த கைதட்டல். ப்ரொடக்ஷன்ல ஏஐ என்னென்ன விஷயங்களை பண்ண போகுதுன்னு உங்களுக்கு சொல்ல போறாங்க. பலத்த கைதட்டல் செந்தில் நாயகம் அவர்களுக்காக. I was pretty lucky. Nearly over 3 years back I had access to many AI tools. ஒரு ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணோம். ரெண்டு பாட்டு தான் இருக்குது. ஒன்று நீங்கள் அந்த ட்ரெண்டை இருக்க ஆரம்பிக்க போகுதுன்னு ஃபீல் பண்ணுறீங்க, இன்னொன்று நீங்கள் இருக்க ஒரு
ஒரு லக்கு மாதிரி ட்ரை பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அது ட்ரெண்ட் பிக்கப் ஆயிடுச்சுன்னா ஆர் உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கணும். ஸோ ஐ பிலீவ் இன் ஜெனரேட்டிவ் ஏஐ, கண்டென்ட் கிரியேஷன் ஏஐயில் பண்ண முடியும் நம்புனேன். செகண்ட் பார்ட் இருக்கு, ஐ ஸ்டாப் எவ்ரி திங் எல்ஸ், மை கன்சல்ட்டிங் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு வெறும் ஏஐ பண்ணணும்னு சொன்னேன். ஐ ட்ரைட் அப்ரோச்சிங் மெனி பீப்புள் இன் த இண்டஸ்ட்ரி, சரியாக ஃபீட்பேக் வரல. ஒரு 6 மாதம் கழிச்சு பேசலாம், 1 வருஷம் கழிச்சு பேசலாம், இது மாதிரி கேட்டாங்க. I said, okay, let me change something. Why don't I take this knowledge and information to the audience and hope they are smart enough to figure this out. And that also worked very well for us. So Tamil Nadu irukka இந்த ஒரு விஷயத்தில் முன்னோடியாக இருந்தது ஏஐ பொறுத்த வரைக்கும். We were one of the pioneers in deepfakes. I think CRV gave a very good introduction of what AI can do today. I will show what we have done 2 years back and few things which we are doing today. But my talk is not about that. I will talk about what AI will do next 2-3 years timeline. That is more important for you. ஏன்னா இன்னைக்கு பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 2-3 இயர்ஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வில் டாக் அபவுட் தட். கேன் யூ ப்ளே த ஏவி ப்ளீஸ்? சூரசம்ஹாரம். போர்ப்படை தலைவன் முருகன் சூரபத்மனின் தவறுக்கு பாடம் புகட்ட விஸ்வரூபம் எடுக்கிறார். I didn't want to pay long AV. We did a lot of content, a lot of pre-production work, planning side la characters பண்ணிருக்கோம். Can you play the PDF which is the presentation? Okay, so this is my topic, creator singularity with AI. For most common people, it's all started with ChatGPT. You can write a prompt and you can get an answer. ஸோ இன்றைக்கி இருக்க ஒரு 3-4 இயர்ஸ் பேக் ஒரு சின்ன கம்பெனிக்கும் பெரிய கம்பெனி வித்தியாசம் இருக்குன்னா அவங்க கண்டென்ட் இருக்க ஆவரேஜ் ஆகும் வெப்சைட் பொறுத்த வரைக்கும். ஏன்னா கண்டென்ட் ஒரு நார்மல் ரைட்டர் இருக்க மாட்டாங்க, யூ கான்ட் அஃபோர்ட் அ குட் ரைட்டர். ஸோ கண்டென்ட் வாஸ் பேட். ஓகேங்களா? இப்போது எல்லாரோட இமெயில்ஸும் சூப்பராக இருக்குது, மெசேஜஸ் சூப்பராக இருக்குது, கண்டென்ட் பயங்கரமாக இருக்குது. ஸோ பிகாஸ் ஆஃப் ஏஐ. ஓகேங்களா? ஸோ நியர்லி 3 years back, ChatGPT came into play. But people in tech had access to other models. So there's a model called GitHub Copilot. நீங்கள் கோட் அடிக்கலாம் ஏஐ வச்சு. ஸோ we got that part. அதே மாதிரி இமேஜ் மாடல்ஸ், மிட் ஜர்னி இதெல்லாமே பிஃபோர் ChatGPT came in went for us. Okay, nearly 1 billion people will be using AI in some form, actually ChatGPT by January. இப்போ ஏஐ இருக்க ஒரு தனி டூலு ஒரு ஆப்பாக இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ஆப்லேயும் உங்களுக்கு ஏஐ இருக்குது. உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கலாம், ஆண்ட்ராய்டு, iOS, நியர்லி வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், எவ்ரி திங் ஹேஸ் ஏஐ டு இட். ஓகேங்களா? ஐ எம் கோயிங் டு சே வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் நெக்ஸ்ட் 2-3 years timeline. Okay, 8K. So this is a feedback for the cinema industry. So, cinema industry is over 100 years old, but it is lagging now technologically. இன்னைக்கு இருக்க தமிழ் சினிமாவில் வெறும் டாப் ப்ரொடியூசர்ஸ் தான் 4Kல கண்ணு எடுக்கிறாங்க. மோஸ்ட் தமிழ் சினிமா இஸ் ஸ்டில் மேட் இன் 2K. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட் ஷேர் ஆர் மார்க்கெட் சைஸ், கேமிங் இண்டஸ்ட்ரி இஸ் பிகர் தென் மூவி. ஓகே, என்ன டிஃப்ரென்ஸ்னா மூவியில் இருக்க சம்படி இஸ் ஆக்டிங், யூ ஆர் வாட்சிங் இட். நீங்கள் எவ்வளோ தான் ஃபேவரட் ஹீரோ இருந்தாலும் யூ கான்ட் வாட்ச் மோர் தென் கப்புள் ஆஃப் டைம்ஸ். ஓகேங்களா? பட் இஃப் யூ ஆர் இன் த content or movie or particular format, you may watch it a lot more. That is what gaming industry does. One game vangi thousands of times people play. So that is an impressive thing which will happen. Okay, so as an influencer, you have chosen platforms. Somebody is a YouTuber, somebody is a Instagrammer or a Clubhouse. Maybe I got a lot of following because of Clubhouse. So each time people create content. நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் டாமினேட் பண்ண முடியும், அடுத்த பிளாட்ஃபார்ம் போக முடியும். ஏன்னா ஃபார்மேட் வேறு. சில இடத்துக்கு ட்விட்டரில் இருக்கும்போது டெக்ஸ்ட்டாக இருந்திருக்கலாம், கிளப் ஹவுஸில் ஆடியோவாக இருந்திருக்கலாம், ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட், லாங் ஃபார்ம் கண்டென்ட் மாறிட்டு இருக்கு. யூனிவர்சல் கண்டென்ட்க்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. பட் என்ன ப்ராப்ளம்னா ஏஐ கண்டென்ட் கிரியேஷன் ஹேஸ் பிகம் லாட் சிம்பிளர். யூ கேன் கெட் ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் கண்டென்ட் முடியுமா, லாங்குவேஜ் பண்ணி டப் பண்ண முடியுமா, ஆல்ரெடி லாட் ஆஃப் தீஸ் ஆர் அவைலபிள். ஓகேங்களா? ஸோ அண்ட் சிந்தட்டிக் கேரக்டர்ஸ் வச்சு கேட் பண்ண முடியுமா. பட் வாட் மைட் ஹேப்பன் இஸ் இட் மே சிம்பிளிஃபை ஈவன் ஃபர்தர். அண்ட் ஆல் த மெயின் ஸ்ட்ரீம் ஒரு டாபிக் வந்துச்சுன்னா எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. So you have to go back to niches. Nearly 100 years we have been having horizontal content, but last 2-3 years we are seeing vertical content. So micro dramas in the format varpoda. Can we reduce ideas? So can we have a concept? A couple of movies inspired me a lot. I thought a lot of stories are not there. That's why we're making remakes. But a movie one Chennai 28. Okay, so what I felt was each pin code has a story. Yeah, so if you're interested in collaboration, my number is there. You can message me and we can get back to you. Thank you. And இவர்களுக்கு மொமெண்டோ கொடுத்து ஃபெலிசிட்டேட் பண்றதுக்காக லெட்ஸ் வெல்கம் அசோசியேட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா மிஸ்டர் பி மணிகண்டன் அவர்கள் டு தி ஸ்டேஜ்.
ஸ்டேஜுக்கு ஒரு முக்கியமான பர்சன் கூப்பிட போறோம். ஏஐ பத்தி தான் வந்து நிறைய விஷயங்கள், பிகாஸ் அதுதான் டாமினன்ட், அதுதான் ஃபியூச்சர் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கறனால ஏஐயோட பங்கு ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கு. ஸோ அந்த வகையில ஏஐ கண்டென்ட்டோடைய தாக்கம் எப்படி இருக்க போகும்னு, ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தி பேசுறதுக்காகவே ஒரு ஸ்பெஷலான பர்சன் ஸ்டேஜுக்கு வர போறாங்க. ஏஐ கண்டென்ட் எக்ஸ்பர்ட், டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மிஸ்டர் அருள் குமரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். என்னுடைய ப்ரெசன்டேஷனை நான் ஷார்ட்டாக தான் முடிக்க போகிறேன். லாஸ்ட் ஸ்லைடில் வந்து ஒரு QR கோட் இருக்கும். அதில் லிங்க்டின்ல நான் போஸ்ட் பண்ணுற ஃபுல் ஸ்லைட்ஸை எடுத்துக்கோங்க. ஸோ ஏஐ எப்படி பயன்படுத்துகிறோன்னு பார்த்தோன்னா, பெரும்பாலான ஆட்கள் என்ன பண்ணுறோன்னா, அதை வந்து கண்டென்ட்டுக்கு தான் பயன்படுத்துகிறோம். குறிப்பாக இன்ஃப்ளூயன்சஸ்க்கு ஏஐன்னு சொன்னாலே கண்டென்ட்ங்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் கண்டென்ட்டை தாண்டி நமக்கு டே டு டே நம்ம வந்து பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம நேரம் வந்து பல விதமாக விரயமாகுது. அந்த இடத்துலலாம் ஏஐயை ஒரு அசிஸ்டண்ட்டாக நீங்கள் பயன்படுத்த முடியும். அது எப்படி அப்படிங்கிறத நான் இன்றைக்கி பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு தியரி, இந்த தியரி வந்து ரொம்ப முக்கியம். இது உங்கள் மனசில் பதிஞ்சிருச்சுன்னா பல விஷயங்கள் உங்களால் பண்ண முடியும். உலகம் வந்து எப்படி இயங்குது, நம்மளை இயக்கக்கூடிய சக்தி எது அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்துக்கிட்டோன்னா, சீனர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இன் அண்ட் யாங் அப்படின்றாங்க. இரண்டு விஷயம் ஒன்றுக்கு ஒன்று எதிரான இரண்டு இருக்குது. அது ரெண்டும் ஒரு சமநிலையில் இருக்கும்போது அதை பொறுத்து தான் வந்து உலகத்தோட சமநிலையே இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படி நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ கம்ப்யூட்டரில் நம்ம கோடு எழுதுகிறோம், கடிகாரம் ஓடுது. இதெல்லாமே வந்து துல்லியமாக எங்கே ஆரம்பிக்கிறோம், எங்கே முடிக்கிறோம், எத்தனை தடவை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணாலும் அது ஒரே ரிசல்ட்டை கொடுக்குற மாதிரி திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டு இருக்கும். அதே நேரத்தில் அது வந்து டிட்டர்மினிஸ்டிக் பிஹேவியர் அப்படின்னு சொல்லலாம். ப்ராபபிலிட்டி அப்படின்னு எடுத்துட்டோன்னா தமிழில் நிகழ்தகவுன்னு சொல்லுவோம். நிகழ்தகவுக்கு உதாரணம் அப்படின்னா, நீங்கள் ஒரு டைஸை ரோல் பண்ணுறீங்க, தாயம் உருட்டுறீங்க அப்படின்னா தாயத்தில் என்ன எண்ணு விழப்போகுது அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி தான் நீங்கள் ஏஐ கிட்ட ஒரே கேள்வியே திரும்ப திரும்ப கேட்டால் கூட ஒவ்வொரு முறையும் அது வேறு வேறு பதில் கொடுக்கறத நீங்கள் பார்க்கலாம். இப்படி மாறிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அது வந்து க்ரியேட்டிவாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ முழு பவர் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏஐயை அப்படியே தனியாக பயன்படுத்தக்கூடாது. இப்போ ஏன் வந்து லைஃப் சுவாரஸ்யமாக இருக்குது, எல்லாமே ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா, மனுஷங்க அத்தனை பேர் முகமும் ஒரே மாதிரி இருக்குது, எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்காங்க, எல்லாருக்குமே ஒரே மாதிரி எண்ணங்கள் தான் வருது அப்படின்னா இத்தனை பேர் பிறக்க வேண்டிய அவசியமே இல்லைல்ல, நமக்கு இத்தனை பிறவி எதுக்கு? அப்படி க்ரியேட்டிவிட்டி சைடில் வந்து நீங்கள் ஏஐயை வச்சுக்கலாம். ஆனால் எல்லாமே க்ரியேட்டிவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உலகம் அப்பவும் ஸ்தம்பிச்சு போயிடும், அதால் இயங்க முடியாது. நான் யார் அப்படின்னு பார்த்தா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஏஐக்கு டூல்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். என்னுடைய மெயின் ஃபஸ்ட்டு கஸ்டமரே ஏஐ தான். ஏஐ எப்படி என்னோடய டூலெல்லாம் கரெக்டாக பயன்படுத்துன்னு பார்த்து அதை முன்னேற்றி அதை வந்து ரிலீஸ் பண்ணுறேன். ஓப்பன் சோர்ஸில் பண்ணுறேன், ஃப்ரீயாக கொடுக்குறேன். அப்படிங்கிறதுனால நீங்களும் அதை பயன்படுத்திக்க முடியும். இப்போ ஏஐ எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, அன்றாடம் நீங்கள் திரும்ப திரும்ப செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அதுக்கிட்ட கொடுத்து சிலதெல்லாம் அதை பண்ண வச்சு உங்களுடைய நாளை வந்து எளிமைப்படுத்திக்க முடியும். அதை வந்து உங்களுடைய ஆப்ரேஷன் டீமாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுடைய ஒர்க் ஃப்ளோஸ் அதை வச்சு இம்ப்ரூவ் பண்ணலாம். அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நாள் எப்படி இருக்குது நமக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, டிப்பிக்கலி ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு இன்பாக்ஸை பார்த்து என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிராண்ட் நெகோஷியேஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். எதெல்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஒரே கண்டென்ட்டை பல பிளாட்ஃபார்மில் போஸ்ட் பண்ணுறதுனா அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். எது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, எது நல்லா பர்ஃபார்ம் பண்ணலன்ற ஒரு கணக்கு நம்ம அப்பப்போ போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். நம்ம நெட்வொர்க்கை நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். இப்படி எல்லாமே பண்ணி தான் நம்மளால் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும். நம்மளுடைய நெட்வொர்க்கு தான் நம்மளுடைய நெட் ஒர்த்து இல்லையா? அப்போது அவங்களோட ப்ராப்பராக நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் வரும், அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். ஸோ அதுக்கான விஷயங்களை நம்ம தொடர்ந்து கரெக்டாக செய்யணும். அப்படி பண்ணும்போது நீங்கள் எப்படி வந்து ஏஐ ஒரு ஆப்ரேஷன் டீமில் சேர்த்து அதுக்கிட்ட வேலை வாங்குறது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு உதாரணம் பார்த்தோன்னா, இப்போ ஏஐயே வந்து உங்களுடைய மெயிலெல்லாம் படிச்சுட்டு இப்படி ரிப்ளை இருக்கலாம் அப்படின்னு ஒரு டிராஃப்ட் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துடலாம். அந்த டிராஃப்டை பார்த்து இது ஓகே நான் அப்ரூவ் பண்ணுறேன் நீ அனுப்பிச்சிரு அப்படின்னா அது உங்களுக்காக அனுப்பும்.
உங்களுக்காக நெகோஷியேஷன் டாக்டிக்ஸை எடுத்து சொல்லி இந்த மாதிரி நீங்கள் பதில் இவருக்கு போடலாம், இவர் ரேட்டை வந்து ரொம்ப குறைக்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி கேட்டு பாருங்கள் அப்படின்னு அந்த ஐடியா கொடுத்து நீங்கள் சொன்னால் அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். உங்களோட மீடியா கிட்ட அதை வச்சு அப்டேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரீம்லைன்டு ஒர்க் ஃப்ளோ கிடைக்கும். இப்போ எம்சிபி அப்படின்னு ஒன்று இருக்குது. எம்சிபிங்கிறது வந்து மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால். இது ஏஐ கூட ஒரு கருவியை இணைக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட். இந்த ஸ்டாண்டர்ட் இருக்கிறதுனால எந்த ஏஐ கூட வேணால் நீங்கள் உங்களுடைய கருவிகளை இணைக்க முடியும். அப்படி ஜிமெயிலுக்கு ஒரு எம்சிபி இருக்குது, இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு எம்சிபி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பேமெண்ட்டெல்லாம் ப்ராசஸ் பண்ணணுன்னா, நீங்கள் வெளிநாடோட பேமெண்ட்லாம் வாங்குறீங்கன்னா ஸ்ட்ரைப்புக்கு ஒரு எம்சிபி இருக்குது. இல்லை உள்ளூரில் தான் உங்களுடைய எல்லா டிரான்சாக்ஷனும் இருக்குது அப்படின்னா ரேசர் பேக்கு ஒரு எம்சிபி இருக்குது. இந்த எம்சிபியை வச்சுட்டு எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா, இதுக்காக நீங்கள் பெருசாக தனியாக வந்து ஒரு ஆட்டோமேஷன் இன்ஜின்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எளிமையாக நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்க சேட் பாட்டுக்குள்ளேயே இதெல்லாம் இருக்குது. பெரும்பாலும் அதை நீங்கள் கவனிக்காமல் விட்டுருப்பீங்க. அதுக்காக தான் அதோட ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு. இப்போ நீங்கள் கிளாட் பயன்படுத்துறீங்கன்னா அதுக்குள்ளே கனெக்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தா அவங்க ஆல்ரெடி சில எம்சிபி எல்லாம் வந்து இன்டகிரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜிமெயில். இப்போ ஜிமெயிலில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது அது வந்து ஜிமெயிலுக்கு அக்கௌண்ட்டை காமிச்சு எந்த அக்கௌண்ட் வேணுன்றது கேட்கும். நீங்கள் அதில் உங்களுடைய அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுவீங்க. அப்படி செலக்ட் பண்ணி கன்ஃபர்மேஷன் ஸ்க்ரீனுக்கு வந்து ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அது என்னெல்லாம் பர்மிஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லும். அதுக்கப்புறம் அந்த பர்மிஷனை வச்சுட்டு நீங்கள் உள்ளே போய் ஜிமெயில் சர்ச்சை ஆன் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு கேள்வி கேட்க முடியும். இந்த கேள்வியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, எனக்கு முக்கியமாக ஏதாவது இமெயில் வந்திருக்கா, ஏதாவது நான் உடனே அட்டன் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அது இமெயிலெலாம் படித்து இதெல்லாம் முக்கியமாக இருக்குது, இதை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு எடுத்து கொடுக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் பலவிதமான டூல்ஸை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். இதுக்கான டீட்டெயில்ஸை வந்து லிங்க்டின்ல நான் அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். முடிஞ்ச ஒரு வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணி போட்டுடுறேன். என்னுடைய லிங்க்டின் QR கோட் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐ வில் கிவ் யூ தி ஸ்லைட்ஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ். நன்றி. நைஸ், தேங்க்யூ. நம்மளோட நெட்வொர்க் தான் நம்மளோட நெட்வொர்க் அப்படிங்கிற பாயிண்ட் ரொம்ப வேல்யூபிளான ஒரு பாயிண்ட், ரொம்ப சூப்பராக சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். மிஸ்டர் அருள்குமரன் அவர்களுக்காக மொமெண்ட்டை கொடுத்து ஃபெலிசிட்டேட் பண்ணுறதுக்கு we would like to welcome மிஸ்டர் சிவகுமார் குருமூர்த்தி அவர்கள் to the stage. அடுத்ததா மரியாதைக்குரிய மனிதர் அடையார் ஆனந்தபனுடைய எம்டி திரு KT ஸ்ரீனிவாஸ் ராஜா சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். ஸ்கேலிங் அப் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சிங் திங்கிங் பியாண்ட் பற்றி அவர் சில நிமிடங்கள் பேச போகிறாரு. அவருடைய எண்ணங்கள் உயர்வானது, சிந்தனைகள் உயர்வானது, உலகம் முழுக்க பறந்து விரிந்திருக்கிறது. A to B. அந்த மனிதர் உங்களுக்காக. அனைவருக்கும் மற்றும் ஒரு முறை மாலை வணக்கம். என்னை பெற்றெடுத்த தாய் தந்தரை இங்கே வணங்கி இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியிலே பேசும் பாக்கியம் பெற்றுக் கொடுத்த என் தொழிலுக்கு வணக்கத்தை செலுத்தி, இன்று நான் கடந்து வந்த பாதை, ஒருவேளை உணவிற்காக அல்லல் பட்ட குடும்பத்திலே இருந்து வந்த நான் இன்று அடையாறிலே துவங்கி 1977ஆம் ஆண்டு பயணப்பட்ட எங்களுடைய பயணம், அடையாறில் ஆரம்பித்த எங்களுடைய நிறுவனம் இன்று உலக அரங்கிலே அமெரிக்கா உள்ளிட்ட பல நகரங்களுக்கு சென்றுள்ளது. அத்தனைக்கும் காரணம் உங்களுடைய ஒத்துழைப்பாலும் இன்ஃப்ளூயன்ஸருடைய ஆதரவினாலும் தான் எங்களுடைய பயணம் இன்று வரை உங்களுக்காகவே உங்களால் உருவாக்கப்பட்ட இந்த A to B நிறுவனம் இன்று மட்டுமல்ல என்றும் உங்கள் ஆதரவோடு எங்களுடைய பயணம் வெற்றி பயணமாக அமைய வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்ற என்னுடைய தொழிலில் இருக்கின்ற காரணத்தால் நேரம் கருதி இந்த ஐஓவுடைய மென்டர் சிவசங்கரர் அவர்களை 30 ஆண்டுகளுக்கு மேல்பாக அவரோடு பழகி பயணப்பட்டு வருகின்றேன். அர்ஜுனர் துரோணாச்சாரியரிடம் கல்வி கற்று கொண்டதைப் போல மறைமுகமாக அவரோடு நேரடியாக பயணப்பட்ட நான் என்னுடைய பயாலஜிக்கல் ஏஜ் தொழிலிலே ஓடி தினமும் 20 மணி நேரம் 18 மணி நேரம் ஓடி
ஒரு ஹார்ட் ஒர்க்கராக இருந்த நானை ஸ்மார்ட் ஒர்க்கராக மாற்றியது திரு சிவசங்கரன் அவர்கள். இன்று உங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு கண்டென்ட் என்னவென்றால், அவர் முன்பே சொன்னதை போல நீங்கள் உங்களை நேசித்து உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் வாழ்ந்து உங்களுடைய பிராண்ட் இலக்கை நீங்கள் அடைய வேண்டும் என்றால், அவர் அடிக்கடி சொல்லுகின்ற அந்த 2 மந்திரம், பி காம், ஃபோக்கஸ். உங்களுடைய பயணத்தை அமைதியாகவும் உறுதியாகவும் சென்றீர்களானால், அவரை ஃபாலோ செய்து நீங்கள் அவருடைய நோக்கத்தை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் நம் வாழ்க்கையிலே உச்சத்தை அடைய முடியும். எனக்கு வாழ்க்கையிலே சைபரை போடுவதை கற்றுக்கொண்டது அவரிடமிருந்துதான். இப்பொழுது நான் பேசும் பொழுது எத்தனையோ இளம் தொழில் வல்லுநர் உங்களையெல்லாம் அவர் அடுத்த இலக்கிற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒப்பற்ற நோக்கத்தோடு தான் இன்று இந்த ஐஓ இன்ஃப்ளூயன்ஸ் 2025 இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. இது ஏற்பாட்டாளர்களுடைய எல்லோருடைய நோக்கமும் வருங்கால இந்தியாவுக்கு எப்படி ஒரு காலத்திலே 100 இளைஞர்களை கொடுக்க வேண்டும் என்று அன்று ஒரு பெரிய நம்மளுடைய அறிஞர் பெருமகன் நமக்கு சொன்னதை போல இன்று இந்த அறிஞர் பெருமகன் 1000 பேருக்கு மேற்க இருக்கின்ற நம்மளுடைய இன்ஃப்ளூயன்சரை எல்லாம் அழைத்து உங்களை எல்லாம் எதிர்காலத்திலே ஒரு சிறந்த வல்லுநர்களாகவும் உடல் ஆரோக்கியத்தோடும் உங்கள் குடும்பத்திற்காக இந்த தேசத்திற்காக மாற்ற வேண்டும் என்ற ஒப்பற்ற சேவையை செய்கின்றார்கள். அவர் கொடுத்த வழிமுறைகள் நாம் எல்லாம் பின்பற்றி வெற்றி அடைய வேண்டும், வாழ்க்கையை சந்தோஷமாக கடக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய குமார் வேம்பு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். ஒரு பலத்த கைத்தட்டலோட அன்பு மனிதர் ஸ்ரீனிவாச ராஜானன் அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.